மட்டக்களப்பை அதிர வைத்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் நேற்றைய தினம் நீதிபதியின் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது 4 தினங்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதியை வழங்கியதுடன் அவர்களிடம் நகைகளை கொள்வனவு செய்த நகைக்கடை உரிமையாளர்களுக்கு எதிர்வரும் 27ஆம் திகதி வரையில் விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் திகதி வெள்ளிக்கிழமை வவுணதீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொத்தியாப்புலை பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடத்தப்பட்டு அவரது நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட பின்னர் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெல்லியடி வயல் பிரதேச கிணற்றினுள் வீசப்பட்டார். அது மட்டுமல்லாது ஏற்கனவே இவ்வாறாக இடம்பெற்ற சம்பவம் ஒன்றில் கொல்லப்பட்ட பெண்ணின் சடலம் ஒன்றும் குறித்த கிணற்றினுள் இருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி ரீ மேமேனன் தலைமையிலான போலீஸ் குழுவினரினால் முன்னெடுக்கப்பட்ட துரித நடவடிக்கையின் மூலம் பிரதான சந்தேக நபர்கள் 3 அடங்கிய 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்களை நேற்று மாலை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் போலீசாரினால் முன்னிலைப்படுத்தப்பட அழைத்து வரப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியாமையினால் நீதவானின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீதவான் அண்ணாதுரை தர்சினி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது போலீசாரினால் சந்தேக நபர்களை 4 நாட்களுக்கு மேலும் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான மனு நீதிபதியிடம் சமர்ப்பித்ததை அடுத்து பிரதான சந்தேக நபர்கள் 3வரையும் 4 நாட்களுக்கு போலீசார் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கும் ஏனைய 2வரையும் எதிர்வரும் 27ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதிபதியினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் 27ஆம் திகதி எடுத்துக் கொள்ளப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.